ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன். சரி குட்டீஸ், இப்போ நம்ம கதை பார்க்கலாமா? கதையோட பேர் நாட்டி மோனு அண்ட் ஒபீடியன்ட் சீனு. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு வீட்டில் அப்பா, அம்மா, அப்புறம் 2 பிள்ளைங்க, ஒரு அண்ணனும் தங்கச்சியும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அண்ணன் பேர் மோனு, தங்கச்சி பேர் சீனு. இதில் சீனு ரொம்ப ஒபீடியண்ட்டான கேர்ள். சீனு அவங்க அம்மா, அப்பா, டீச்சர்ஸு, அப்புறம் பெரியவங்க பேச்செல்லாம் கேட்டு ஒபே பண்ணி நடக்குவா. ஆனால் இந்த மோனுவோ கொஞ்சம் நாட்டி. அவங்க அம்மா பேச்சை சில நேரம் ஒபே பண்ணவே மாட்டாங்க. டீச்சர்ஸ் சொன்னால் கூட சில நேரம் ஏமாத்திடுவான். அந்த மாதிரி மோனு நடந்துக்குவான். அந்த கிராமத்தில் நிறைய ஆடு மாடுங்கள்லாம் இருந்தது. அனிமல்ஸை பார்க்க சந்தோஷமா இருக்குல்ல? ஒரு நாள் மோனு என்ன பண்ணுனா தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி சாக்லேட் பேப்பர்ஸ், அப்புறம் இந்த ஸ்ட்ரா இருக்குல்ல, பிளாஸ்டிக் ஸ்ட்ரா, அப்புறம் இந்த பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில், நம்ம இந்த ஜூஸ் எல்லாம் குடித்தோம்னா வேஸ்ட் பாட்டில் இருக்கும்ல, அப்புறம் இது எல்லாமே என்ன பண்ணுவான், டஸ்ட்பினில் போடாமல் அப்படியே ரோட்டில், ஸ்கூல் ப்ளே கிரவுண்டில், வீட்டுக்கு வெளியே தூக்கி போட்டுருவான். பிள்ளைங்களா, நீங்கள் மோனு மாதிரி உங்கள் வீட்டுக்கு வெளியே, ஸ்கூல் ப்ளே கிரவுண்டில், கிளாஸ்க்குள்ளே இந்த மாதிரிலாம் நீங்கள் தூக்கி போட மாட்டீங்கள்ல? கரெக்டாக டஸ்ட்பினில் தானே ப்ராப்பராக போடுவீங்க. எனக்கு உங்களை பற்றி தெரியும், நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க. நீங்கள் எல்லாம் சீனு மாதிரி தானே? பார்த்தீங்களா, சீனு எவ்வளோ நல்ல பிள்ளை. அவள் இந்த வேஸ்ட் எல்லாமே டஸ்ட்பினில் கரெக்டாக போடுறா. அவள் எங்கேயும் தூக்கி போட்டு அந்த நம்ம எர்த்தை வந்து டர்ட்டி பண்ணல. பார்த்தீங்களா? ஸோ நம்ம எல்லாருமே சீனு மாதிரி தான் இருக்கணும்ல. சீனு ரொம்ப குட் கேர்ளாக இருக்கா. நம்ம தானே நம்மளை சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் ஆனிமல்ஸ்க்கும் நல்லது. இல்லாட்டினா மிருகங்களும் கஷ்டப்படும்ல. பார்த்தீங்களா, என்ன தெரியுமாச்சு? மோனுவில் அந்த ஒரு பாலித்தீனை வந்து அவன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே அது வீட்டில் இருந்ததை சுருட்டி வெளியில் தூக்கி போட்டுட்டான். அது அப்படியே காற்றடிச்சு தண்ணியில் போய் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன தெரியுமாச்சு? அந்த வழியாக ஒரு மாடு வந்துச்சு. அதுக்கு ரொம்ப தாகம் அடிச்சுது. அது தண்ணி குடிக்கும் போது அந்த பிளாஸ்டிக்கும் அது வாயில் போயிடுச்சு. அதால் துப்ப தெரியல. அந்த பிளாஸ்டிக்கையும் சேர்த்து மாடு முழுங்கிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அது நடந்து போகும்போது அப்புறம் அதுக்கு உடம்பு சரியில்லாமல் கீழே விழுந்து அது செத்து போயிடுச்சு. பார்த்தீங்களா பிள்ளைங்களா, மோனு பண்ண தப்பில் ஒரு மிருகத்தோட உயிரே போயிடுச்சு. இந்த மாதிரி பாவம் இல்லை மாடு. நம்ம இந்த மாதிரி செய்யலாமா? மோனு பண்ணினது தப்பு தானே. அதுக்கப்புறம் மோனு அந்த மாடை பார்த்து ரொம்ப அழுதான். இனிமேல் நான் அந்த மாதிரி செய்யவே மாட்டேன்னு சொல்லி அவன் ரொம்ப மன வருந்தி அழுதான். பிள்ளைங்களா, இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? சீனு மாதிரி இருக்கணும்ல. நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், பெரியவங்களுக்கு ஒபே பண்ணணும், அனிமல்ஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும், அதுங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது இல்லை? ஓகே, நம்ம வந்து நம்மளை சுற்றி டர்ட்டியாக இல்லாமல் நம்ம நீட்டாக இருக்கணும். நம்ம வீட்டை நீட்டாக வச்சுக்கணும், நம்ம கிளாஸ் ரூமை நீட்டாக வச்சுக்கணும் இல்லை? ஓகே பிள்ளைங்களா, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரியில் சந்திக்கலாமா? பாய்.